Hello guys, welcome to our channel Fila Tank Fantasy World. ஆக்சுவலாக நான் ஒன்று சொல்லணும். நம்ம சேனல் இப்போதைக்கு சேஃபே இல்லை. 2 ஸ்ட்ரைக் விழுந்துருச்சின்னு ஒரே ஒரு ஸ்ட்ரைக் தான். அதனால் நான் சேனல் மாற்றலான்னு இருக்கேன். நீங்கள்லாம் என்ன சொல்கிறீங்கடா? ஏன்னா உண்மையை சொல்ல போகணுன்னா எனக்கு மோஸ்ட்டாக நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்டேருந்து சுத்தமாக சப்போர்ட் இல்லைன்னு தான் சொல்லணும். சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, பட் ட்ரூவாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறது வெறும் 10% கூட என்னால் சொல்ல முடியலடா. நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர், பட் ஒரு 10% தான் அப்படின்னு கூட சொல்ல. அதோட கம்மியாக தான் நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்குறாங்க. நிறைய பேர் ஷார்ட்ஸ் தான் நிறைய பார்க்குறாங்க. அதனால் உங்களை நம்பியும் செகண்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ண முடியல. இந்த சேனலும் டேஞ்சரில் இருக்குது. சீரியஸாடா, இந்த சேனலை நான் என்னால் ஆல்ரெடி ஒரு சேனல் விட்ட மாதிரி இந்த சேனல் என்னால் விடவே முடியாது. இட்ஸ் மை சக்ஸஸ் சேனல். இதில் இருக்க ஒரு வீடியோவும் பார்த்து நான் போட்டது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. அதனால் ப்ளீஸ் நான் இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த சேனலில் இதுக்கு மேலே எதனா வீடியோ போட்டு ஸ்ட்ரைக் வந்துருச்சுன்னா சத்தியமாக சேனல் ஃபுல்லாக எடுத்துருவாங்க. அண்ட் தென் வீடியோஸும் போயிடும். இதில் நிறைய ப்ரீஷியஸான வீடியோஸ் இருக்குது. நிறைய ரொம்ப எனக்கு மெமரபிளான திங்ஸ்லாம் நிறைய இருக்குது இதில். இந்த சேனலை என்னால் விட முடியாது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் தான் சொல்லணும், இந்த சேனலே கண்டினியூ பண்ணுங்கள், என்னால் இன்னொரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது அப்படின்னா சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இந்த சேனல் ரொம்ப முக்கியம். நான் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். மேபி இந்த வீடியோ ஸ்டார்டிங்காக இருக்கலாம் ஆர் எண்டிங்காக இருக்கலாம் அந்த சேனலுக்கு. ஏன்னா ஸ்ட்ரைக் விழுந்துருச்சு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் எந்த வீடியோஸுமே நான் இந்த சேனலில் போஸ்ட் பண்ண மாட்டேன். மேபி இந்த பேட் ப்ரொஃபஸர் மேபி இதில் முடிச்சுட்டு அண்ட் தென் வேம்பயர் டெஸ்டினேஷன் ஜிமின் அண்ட் ஜங்குக்கோட எஃப்எஃப் இன்னொரு சேனலை ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு தெரியல, எனக்கு ஒன்றும் சுத்தமாக புரியல எனக்கு. ஆனால் அடுத்த ஸ்ட்ரைக் விழுந்துடக்கூடாது நம்ம சேனலில். இது எனக்கு ரொம்ப ப்ரீஷியஸ் சேனல்ரா. என்னால் சத்தியமாக ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ ஹோப் நீங்கள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த எபிசோட் நிறைய பேர் பார்க்காம இருக்கலாம். ஆனால் இதுதான் லாஸ்ட்டுடா. ஐ எம் ஸோ சாரி. எப்படி சொல்கிறதுனே தெரில. சரி வாங்க நம்ம இந்த எபிசோட்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோட் மோஸ்ட்டாக நான் ஷார்ட்டாக முடிக்க பார்க்குறேன். என்னால் என்ன சொல்கிறதுனே தெரில. எனக்கு காயிலேருந்து ஒரு மாதிரி அழுகையாக வந்துருச்சு. எனக்கு இந்த சேனல் விட்டு போகணுன்னு சத்தியமாக இஷ்டம் இல்லை. ஆனால் என்னடா பண்ணுறது, சேனல் காப்பாற்றி ஆகணும், சேனலுக்கு வீடியோஸை காப்பாற்றி ஆகணும். ஒரு வீடியோஸும் டவுன்லோட் பண்ணால் கூட ரொம்ப டைம் எடுக்கும்டா சத்தியமாக. அதை மறுபடியும் ரீபோஸ்ட் பண்ணி அதை கொஞ்சம் பேர் பார்த்து மறுபடியும் அதெல்லாம் சான்ஸே இல்லை உண்மையாக. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நம்ம சேனலில் யாருனா யூடியூபராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி எஃப்எஃப் கொஞ்சம் உங்கள் சேனல்கிட்டையும் சொல்லுங்கள். இந்த மாதிரி அடுத்த சேனல் நான் வைக்க போகிறேன். அது என்னன்னு சொல்லிட்டு நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன், என்ன சேனல் என்ன நேம்னு சொல்லிட்டு. ஆனால் சத்தியமாக ரொம்ப ஹார்ட் பிரேக்காக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த சேனல் விட்டு போகவே எனக்கு மனசு இல்லை. சரி வேணாம் ரொம்ப பேசிகிட்டே இருந்தால் நான் அப்புறம் அழுக ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா இது எனக்கு ரொம்ப மெமரபிள், ட்ரீமபிள். ஒருத்தவங்களோட ஒரு பர்சனோடைய ஒரு டீப் மெமரிஸ் ஆர் ட்ரீம்ஸ்ன்னு சொன்னால் நான் இந்த சேனல் தான் சொல்வேன். ஏன்னா எனக்கு குட்டி ட்ரீம்ஸையும் நான் டெவலப் பண்ணி ஒரு ஸ்டோரியாக சொல்லியிருக்கேன். அண்ட் தென் எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல, என்னுடைய ஒரு ஃபேன் ஃபிக்ஷனில் எனக்கு நான் எப்படி இருக்கணும், என் ஹப்பி எனக்கு எப்படி இருக்கணும், சப்போஸ் நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் நம்ம ஃபேன் ஃபிக்ஷனில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உருக்கமாக ரொம்ப உருகி சொன்னதுடா. இந்த இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை ரொம்ப பேசிகிட்டு இருக்கேன். வாங்க இந்த எபிசோட்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்கு ஒரு பொண்ணு செம்மையாக ஸ்க்ரீம் பண்ணிகிட்ருக்கா. என்னை விட்டுருங்க சார் நான் எதுவுமே பண்ணலை சார் விட்டுருங்க சார். லைட்டாக தாண்டி ஒரே அறுப்பு செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படியே அந்த பொண்ணோட வாயில் ஃபுல்லாக கிளாத்தை வச்சு ஸ்டஃப் பண்ணுறாரு. அந்த பொண்ணு
அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தில் கத்திட்டே இருக்கா. ஆனால் அவளால் சுத்தமாக முடியல. ஏன்னா அவள் வாய் ஃபுல்லாக கிளாத்தை வந்து ஸ்டஃப் பண்ணிட்டாங்க. அவள் கை காலே இது பண்ணவே முடியல. ரொம்ப பயந்துகிட்டே இருக்கா. ஸோ அந்த பர்சன் கையில் அப்படியே நைஃப் எடுத்துகிட்டு அவகிட்ட வந்துகிட்டே இருக்காங்க. இவளுக்கா சுத்தமாக அண்ணே இல்லை. அது வர ஸ்கேல்பல் செம்ம ஷார்ப்பாக இருக்கும். போன்ஸ் கட் பண்ணுற நைஃப் தான் அது. அதை பார்த்தவ கையெல்லாம் அப்படியே உதறுது. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷிவராயிட்டே இருக்கா. ஸோ அந்த பர்சன் அப்படியே அவகிட்ட வந்து அவளுடைய த்ரோட்லேருந்து அந்த ஸ்கேப்பலில் உள்ளே இறக்குறாரு. இவன் வழியில் கத்தி அப்படியே தலையை அப்படியே நிமித்துறா. ஸோ அவள் நிமித்துறதுக்கும் அவளுடைய தொண்டை குழியில் அந்த கத்தி நல்லா உள்ளே இறங்குறதுக்கும் கரெக்டாக இருக்குது. அவளால் கத்தவும் முடியல, கை கால் அசைக்கவும் முடியல. ஏன்னா கை கால் எல்லாமே வந்து லாக் ஆகப்பட்டிருக்கு. ஸோ அந்த பர்சன் அந்த கத்தி அப்படியே இன்னும் கீழே இறக்கி ஒரே கோடு தான் அவள் செஸ்ட் வரைக்கும் அந்த ஸ்கேல்பல் ஃபுல்லாக இறங்கி பாடியே டூவாக ஓப்பன் ஆகிடுது. மரண வழியில் அவளால் கண்ணை கூட திறக்க முடியல. கண்ணே ஒரு மாதிரி இருக்குது, கத்த முடியல. அவளுடைய ஹார்ட் பீட் ஸ்லோவாகிட்டு இருக்கிறது அவளுக்கே ஃபீல் ஆகுது. ஆனால் அவள் முன்னாடி இருக்க பர்சன் அவளுடைய நிலைமையை பார்த்து செம்மையாக ஸ்மார்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ அந்த பிளட் அப்படியே அவன் ஃபேஸ் மேலே படுது. ஸோ அவனுடைய மாஸ்க்கை அப்படியே கழட்டுறான். பார்த்தா கிம் தேயாங் தான். அவன் அந்த ஸ்கேல்பில் அப்படியே வெளியே எடுக்கும்போது இன்னமும் ரத்தம் அப்படியே அவன் ஃபேஸில் அப்படியே வந்து தெரிக்குது. ஏன்னா அங்கே இருக்க வெயின்ஸில் அப்படியே கட் ஆனதுனால. ஸோ ஸ்மார்ட் பண்ணிகிட்டே அந்த பிளட்டை அப்படியே அவன் ஃபேஸில் வந்து உடச்சிட்டு அந்த பொண்ணோடைய ட்ரெஸ் அப்படியே மொத்தமாக கிழிக்கிறான். இப்போ தான் வந்து அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸையே வந்து அவன் ரிமூவ் பண்ணுறான். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல ஸ்கேல்பில் எடுத்தானோ அந்த இடத்துல வச்சு மொத்தமாக அந்த பொண்ணோட பாடியை ஃபுல்லாக கட் பண்ணுறான். ஸோ கட் பண்ணும்போது அந்த பொண்ணு உயிரோடு தான் இருக்கா, அப்படியே துடிக்கிறான். உயிரோடு இருக்கும்போதே அவளுடைய பாடி பார்ட்ஸ்லாம் அப்படியே வெளியே எடுத்து எடுத்து வைக்கிறான். இவளால் சுத்தமாக முடியல. அப்படியே பெயின் தாங்க முடியாமல் அவள் அங்கேயே இறந்துடுறா. அவள் கை கால்லாம் லாஸ்ட்டாக துடிச்சு அப்படியே கீழே போகிறத தேயாங் பார்த்துட்டு அப்படியே ஸ்மார்க் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு மேலே ஒரு ஒயிட் கிளாத்தை போட்டுட்டு அங்கேருந்து அப்படியே வெளியே வரான். ஸோ வெளியே வந்து அவன் கையில் இருக்க க்ளவுஸை தூக்கி போட்டுட்டு ஸோ அவனுடைய ஆப்ரான் அப்படியே கழட்டி கீழே வைக்கிறான். பார்த்தா அங்கே நிறைய ஆப்ரான்ஸ் இருக்குது, ஃபுல்லாக பிளட் சக் ஆகிட்டு. இத்தனைக்கும் அது பிளாஸ்டிக் ஆப்ரான் தான், இருந்தாலும் அதில் பிளட்டில் அப்படியே காஞ்சி போய் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் தேன் பார்த்துட்டு அப்படியே அவன் கையை அந்த ஆப்ரான் மேலே அப்படியே தடவிட்டே அந்த ரூமை விட்டு வெளியே போகிறான். ஸோ ரூமை விட்டு வெளியே போனால் அங்கே அப்படியே ஷவர் செட்டப்பில் ஒரு இடம் இருக்குது. ஸோ இவன் மொத்த ட்ரெஸ்ஸையும் கழட்டி போட்டுட்டு அப்படியே அந்த ஷவர்க்குள்ளே போய் உட்காந்து அப்படியே தண்ணி ஆன் பண்ணி அப்படியே அந்த வாட்டருக்குள்ளே அப்படியே ட்ரைன்ஸ் ஆகிடுறான். ஸோ ட்ரைன்ஸ் ஆகும்போது அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி ஸ்மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கண்ணை க்ளோஸ் பண்ணி அந்த தண்ணிக்கு மொத்தமாக ஃபுல்லாக உள்ளே போயிடுறான். ஸோ இங்கே நீங்கள் அழகாக ரெடி ஆகிட்டுருக்கீங்க உங்கள் காலேஜுக்கு. ஏய் லூலா லூலா சீக்கிரம் இங்கே வா அப்படின்னு சொல்லி கத்திகிட்டே இருக்கீங்க. ஆனால் யாரும் வந்த பாடில்ல. உங்கள் பேகெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் லூலா லூலான்னு கத்திகிட்டே இருக்கீங்க, யாருமே வரல. நீங்கள் பவுட் பண்ணிவிட்டு லூலா அப்படின்னு லாஸ்ட்டாக ஒரு வாட்டி அழுகிற டோனில் கூப்பிட்றீங்களா. ஸோ வெளியேருந்து ஒரு நாய் குட்டு குட்டுன்னு ஓடியாருது. அதை பார்த்தோன்னே தான் உங்கள் ஃபேஸில் அப்படியே ஸ்மைலாக இருக்குது. ஏய் லூலா எவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்ருக்க, திமிரு பிடிச்சவளே அப்படின்னு சொல்லி நீங்கள் திட்டின உடனே அந்த டாகி உங்கள் மேலே எக்ரி குதிக்குது. எக்ரி குதிச்ச ஸ்பீடுக்கு நீங்கள் அப்படியே பெட்டு மேலே போய் விழுந்துடுறீங்க. ஸோ விழுந்த உடனே அந்த டாகை பார்க்குறீங்க. ஓ லூலா எவ்வளோ க்யூட்டாக இருக்கு நீ, உச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாகை நல்லா கொஞ்சிறீங்க. ஸோ அந்த டாகும் உங்களுடைய ஃபேஸ் ஃபுல்லாக லிக் பண்ணிவிட்டு அதோடைய ஹெட்டை உங்களுடைய நெக்கில் வச்சு அப்படியே படுத்துக்குது. நீங்கள் ஏய் காலேஜுக்கு லேட் ஆகுதுமா தள்ளு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு லூலாவை தள்ளி விட்டுட்டு அப்படியே உங்கள் பேக்லாம் எடுத்துகிட்டு அப்படியே மிரரை பார்க்குறீங்க. பார்த்தா அவங்க ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக அவள் ஹேரு அப்படியே ஒட்டி வச்சுருக்கா. நீங்கள் அவள் பார்த்து கோமா போட் பண்ணிவிட்டு இதுக்கு தான் இந்த பொண்ணு கூப்பிடவே கூடாது, ஆனால் எனக்கு இவ்வளோ ரொம்ப பிடிக்குமே, இரு உன்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன், அப்புறமா தான் மற்றதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
அங்கே ஒரு ரோல் ஆன் மாதிரி இருக்குது. ஸோ அது ஸ்டிக்கி ரோல் ஆன். ஸோ அதை எடுத்து உங்கள் ட்ரெஸ்ஸில் அப்படியே அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்ளை பண்ணி அப்படியே ரோல் பண்ணும்போது அவளுடைய ஹேர் எல்லாமே அந்த ரோல் ஆன்லேயே வந்துடுது. ஸோ நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குட்டுன்னு வெளியே ஓடுறீங்க. ஏன்னா உங்கள் பஸ் பிடிக்கலன்னா காலேஜுக்கு லேட் ஆகிடும். நீங்கள் அப்படியே வேகமாக போயிட்டே இருக்கீங்க. அப்போ தான் பார்க்குறீங்க நீங்கள் போகிற பஸ்ஸு அப்படியே எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு உடனே நீங்கள் அங்கேருந்து வேகமாக ஓடுறீங்க. ஸோ வேகமாக ஓடி பஸ்ஸோட டோர் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த பஸ்ஸில் அப்படியே கை வச்சு அப்படியே ஓடிட்டுருக்கீங்க. அதை பார்த்துட்டு அந்த டிரைவர் நிறுத்திட்டு உங்களை ஒரு முறைக்கிறாரு. நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு சாரி அங்கிள், சாரி ப்ளீஸ் சாரி அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு போயிட்டு உங்கள் பாஸ் எடுத்து வைக்கிறீங்க. பார்த்தா அது ஒர்க் ஆகவே இல்லை. அவ்வளோதான். நீங்கள் சார் அங்கிள் மணி எடுத்துகிட்டு வரல அப்படின்றீங்க. அவர் உங்களை பார்த்து அப்படியே முறைச்சிட்டே இருக்காரு. ஸோ கொஞ்ச நேரத்தில் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உள்ளே போவேன், அப்புறமா பே பண்ணிவிட்டு புரிஞ்சுதா, நான் இப்போ ஏன் காசை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேக்கெட்லேருந்து மணி எடுத்ததுக்குள்ளே போடுறாரு. நீங்களும் ஆக்வர்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு போய் உட்காரிங்க. ஸோ நீங்கள் போய் உட்காரிங்க. ஸோ உட்காந்துட்டு தான் உங்கள் ஒயிட் கோட்டை பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் ஓடி வரும்போது ஏதோ ஒரு ஸ்டெயின் அதில் பட்டிருக்கு. அவ்வளோதான், உங்கள் ஃபேஸ் அப்படியே ஃபால் ஆகுது. ஏன்னா ஒயிட் கோட்டில் ஸ்டெயினா? அட்ட பாவமே, இன்னைக்கு வேற அந்த ஆள் லேபையே சாவடிக்க போகிறான். கட்டு கூட அடிக்க முடியாதே, பயமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே குமரிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே அந்த குமரலோட கொஞ்சம் நேரத்துலேயே உங்கள் காலேஜ் வந்துடுது. ஸோ காலேஜ் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே எசிட்டேட்டாக கீழே இறங்குறீங்க. பார்த்தா நிறைய பேர் உள்ளே போயிட்டுருக்காங்க, உங்கள் லெக்சரருக்கு டைம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் அப்படியே வேகமாக உள்ளே போகிறீங்க. பட் பயத்தில் தான் போகிறீங்க. ஏன்னா உங்கள் கோட் ஃபுல்லாக ஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. எப்படி ஆச்சுன்னு உங்களுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. நீங்கள் வேகமாக வரும்போது உங்கள் கோட் வந்து கையில் அப்படியே கொண்டு வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் ஓடி வரும்போது எங்கன்னா கீழே போட்டுட்டிங்களானே உங்களுக்கு தெரியல. ஏன்னா கோட் கையில் பிடிச்சிட்டு வந்திருப்பீங்க. அது ரோட்டில் மேபி வந்து அப்படியே இதுவாகிட்டு வந்திருக்கலாம். ரொம்ப அப்படியே பயந்துகிட்டே உள்ளே போகிறீங்க. ஸோ உங்கள் கோட் எடுத்து பேக்கில் வச்சுட்டீங்க நீங்கள். ஸோ உள்ளே போனால் உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து ஹே வயன் சீக்கிரம் வாடி, டைம் ஆகுதுல்ல, இப்போ தான் ஆமனடை போட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை இழுத்துட்டு அப்படியே போகிறான். ஹே என்னடி இன்னும் ஸ்டார்ட் ஆகலைல்ல? ஹே ஸ்டார்ட் ஆகலை தான், பட் இது என்ன பீரியடுன்னு தெரியும்ல. என்ன பீரியட்ரி? லேப்டி, சீக்கிரம் வா. ஹே என்ன லேபா? எனக்கு தேர்ட் பீரியட் தானடி. வயன் நேற்று தானே அவர் வந்து சொல்லிட்டு போனார், எனக்கு ஃபஸ்ட் பீரியட் வேணும் அந்த தேர்ட் பீரியடும் வேணும்னு. அந்த மங்கனி மேடம் இதை பார்த்து பல்லழிச்சிட்டே சரிங்க சார்ன்னு சொல்லிடுச்சு. வா போகலாம். அவ்வளோதான், அந்த ஆள் கத்த ஆரம்பிச்சான்னு வச்சுக்கேன், இன்டர்னல் மார்க்கில் கை வச்சிட போகிறான். சீக்கிரம் வா வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்துட்டு போகிறான். நீங்கள் நான் வரலடி அப்படின்னு சொல்கிறீங்க. ஓடிட்டு இருந்தவா அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு உங்களை திரும்பி பார்க்குறா. ஹே என்ன யாருன்னு தெரியும்ல? அவ்வளோதான், உன் தலையை திருப்பி கையில் கொடுத்துருவாரு. வாடி, சும்மா எதனா பேசிகிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல கேட்காம அப்படியே லேப்குள்ளே கூப்பிட்டு போயிடுறா. லேபில் பார்த்தா நிறைய பசங்க அப்படியே நின்றுட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே நர்வஸாக உள்ளே போய் நிற்கிறீங்க. ஆனால் இன்னுமே ஸ்டாஃப் வரல. நீங்கள் அப்படியே அதான் சார் வரல, நான் இப்படியே ஓடிடுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடலான்னு அப்படியே என்ட்ரன்ஸ் கிட்டே போனால் அப்படியே ஒருத்தர்கிட்ட அப்படியே பம்ப் ஆகிட்டு நிற்கிறீங்க. பார்த்தா உங்கள் ப்ரொஃபஸர் மிஸ்டர் கிம் சார், குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு பவ் பண்ணிவிட்டு அப்படியே 2-3 ஸ்டெப் பின்னாடி போய் நிற்கிறீங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே உங்களை முறைச்சி பார்க்குறான். நீங்கள் சார் ஐம் சாரி சார், நான் வேணும்னே பண்ணல சார், ஐம் ஸோ சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு பவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. தேங்க அப்படியே உங்களை பார்த்து கோமா, டிசிப்ளின் தெரியாதா உனக்கு? ஒழுங்கா போய் நில்லு போ அப்படின்னு சொல்லி கத்துறான். நீங்கள் அவனுடைய லவுட் வாய்ஸ் கேட்டு அப்படியே ஜர்க் ஆகிட்டு பின்னாடி போய் நிற்கீங்க. சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சொத்தையே முறைச்சிட்டே அவன் பேக்கெட்டில் கை வச்சுட்டு அப்படியே அங்கேருந்து போகிறான். ஸோ அவன் லாங் கோட் போட்டிருக்கான், ஒயிட் கலர் கோட். ஸோ அப்படியே போயிட்டு முன்னாடி போய் நிற்கிறான். ஸோ அங்கே இருக்க பசங்க எல்லாமே பார்த்துட்டு அப்படியே கப்புச்சிப்புன்னு நிற்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே வந்து பின்னாடி நிற்கிறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறா, லூசாட்டி நீ எவ்வளோ சொன்ன கம்முனிருன்னு, இப்போ என்ன அவசியம் உனக்கு ஓடுறதுக்கு? ஹே லேப் கோட் ஃபுல்லாக சேராயிடுச்சுடி. இப்போ மட்டும் நான் அந்த லேப் கோட் வெளியே எடுத்து போட்டேன்னா அவ்வளோதான், அசிங்கப்படுத்தி வெளியே அமுச்சிடுவார். அது போடலைனாலும் அவ்வளோதான்டி
ஒயன், என்னடி சொல்கிற? இது என்கிட்ட முதலே சொல்லியிருக்க வேண்டியது தானே? நான் எத்தனை ஒரு ரீசன் சொல்லியிருப்பேன். என்னுடைய கபோர்டில் இன்னொரு கோட் இருக்குது. ஆனால் இப்போ வெளியே கூட போக மாட்டார், விட மாட்டார் இந்த மனுஷன். இரு, என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு எடுத்துகிட்டு வர சொல்லவா? எத்தனை உன்னை பண்ணடி, பயமாக இருக்குது. இப்போ வந்த உடனே நான் வேற தெரியாமல் அவர் மேலே போய் மோதிட்டேன். அதுலேயே மேலே கோமா இருப்பார், பயமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுகிற டோனில் சொல்கிறீங்க. ஏன்னா உங்கள் முன்னாடி நிற்கிறது கிம் தேயாங், செம்ம டெரர் பீஸ். இவரை பார்த்தாலே எல்லாம் பயப்படுவாங்க, அந்தளவுக்கு டெரர் பீஸ். பேசலாம் மாட்டார், கை வச்சிடுவார். ஸோ அதனாலே எல்லோரும் கப்பு சிப்புன்னு நிற்கிறீங்க. நீங்களாம் பயத்தில் ஷிவர் ஆகிட்டுருக்கீங்க. ஸோ அவளும் பொறுமையாக எடுத்து அப்படியே அவளுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு அப்படியே டெக்ஸ்ட் பண்ணுறா. இந்த மாதிரி அவளுடைய இதில் வந்து ஒரு கோட் இருக்குது கபோர்டில், ஸோ எடுத்துகிட்டு வர சொல்லின்னு சொல்லிட்டு. அவன் பாய் ஃப்ரெண்டும் ஒரே கிளாஸுன்றதுனால ஸோ அவனும் அவனுடைய கோட்டை எடுத்துகிட்டு உள்ளே வரலான்னு வரும்போது, தேன் கரெக்டாக டைம் அப், டோரை க்ளோஸ் பண்ணுங்கள், யார் யாரெல்லாம் வரலையோ இன்றைக்கி ஃபுல் பீரியட் கிளாஸுக்கு போகக்கூடாது, லீவ்னு அனௌன்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவ்வளோதான், அவங்களுக்கு இன்னும் பயமாயிடுச்சு. ஏன்னா இப்போ கோர்ட் வெளியே இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரி பயத்துலேயே நிற்கிறீங்க. ஸோ அவனும் அப்படியே உங்களை பார்த்து சேடாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அவனுக்கு ஜாலி தான். உங்கள் ஃப்ரெண்டும், ஐயோ இந்த பையன் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்கலாம், இவனுக்கு என்ன பிரச்சனை, இவனை சீரியஸாக படிக்கிறான், எனக்காக வந்து சேர்ந்துச்சு அது, இப்போ நான் என்ன பண்ணுறது ஒயன்? சரி ஒன்றும் இல்லை, அவர் கோட் கேட்கும் போது மட்டும் அப்படியே கையை எடுத்து வச்சுக்கோ, போடாத. போடணும் சொல்லி சொன்னால் மட்டும் போட்டுக்கோ, ஆனால் என் பின்னாடி வந்து நில்லு, எங்கடி கரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக எடுத்து பார்க்குறா. பார்த்தா ஒரு சைடு ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி சேரு சேராக இருக்குது. ஒயிட் கோட் வராது. அவள் அப்போ தான் அவங்கள பார்த்து அப்படியே கல் பண்ணிட்டு நிற்கிறா. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறீங்க பயத்தில். என்னடி பண்ணி வச்ச? ஸோ இந்த கரை வேற லைட்டாக இருக்கும்னு நினச்சா ஃபுல்லாக இருக்கேடி. ஆனால் நல்ல வேலை தான், பின்னாடி மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒரு முன்னாடி தானே நிற்கிறாரு, நீ அப்படியே போட்டுக்கோ, என் பின்னாடி லைட்டாக ஒழிஞ்சிட்டு ஒரு சைடு மட்டும் காமி, புரிஞ்சுதா? ஸோ பின்னாடி பின்னாடி திரும்பி திரும்பி பார்க்காத, இல்லை எதனா சிட்டுமிஷம் பண்ண மாட்டிக்காத, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட பேசிகிட்டே இருக்கா. ஸோ அப்போ சைலன்ஸ், எப்போ பார்த்தாலும் எதனா பேசிக்கிட்டே, எல்லாம் வாங்க சுற்றி டேபிள் சுற்றி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறான். எல்லாருமே அட் அ டைமில் அப்படியே ஒரு டேபிள் சுற்றி நிற்கிறாங்க. ஸோ அந்த டேபிள் மேலே ஒரு ஒயிட் கலர் கிளாத் போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் அப்படியே வந்து நிற்கிறீங்க பயத்தில். ஸோ தேங்காய் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே சைடாக நிற்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு பயமாக இருக்குது. உங்கள் கோட் நீங்கள் இன்னமும் போடல, அங்கே இருக்க பசங்களும் போடல அவ்வளோவா. ஸோ தேங்காய் உடனே ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் கோட்டை போடுங்க, பி சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் க்ளவுஸ்லாம் எடுத்து மாட்டிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே கல்ப் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்கள் ஃப்ரெண்டை அப்படியே திருன்னு முழிச்சிட்டு அவளுடைய கோட்டை எடுத்து போட்டுட்டு உங்களுடைய கையை லைட்டாக அடிக்கிறா, போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க. அது ரொம்ப கன்றாவியாக இருக்குது. எப்படா போகிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ தேங்க நிமிர்ந்து எல்லாரையும் பார்க்குறான். உங்களுக்கு வேறு வழியே இல்லை. நீங்கள் போட்டுட்டு அப்படியே பாதி சைடு மட்டும் அப்படியே நிற்கிறீங்க. ஸோ அவன் அப்படியே பார்த்துட்டு விட்டுட்டேன். கையில் ஸ்கேல்பில் எடுக்கிறான். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டும் அவனை க்யூரியஸாக பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அப்போ தேங்க அந்த ஒயிட் கலர் கிளாத்தை அப்படியே உருவி கீழே போடுறான். பார்த்தாங்க ஒரு டெட் பாடி இருக்குது. ஸோ பாதி கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் பார்த்து ஒரு மாதிரி வியர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. பாதி பேர் அதை கம்முன்னு பார்க்குறாங்க. பட் நீங்கள் எதையுமே கவனிக்கலை, ஒரு மாதிரி லாஸ்ட் ஸ்டேட்லேயே இருக்கீங்க. ஸோ தேங்க எல்லா மூஞ்சியும் பார்க்குறான், எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறான். ஸோ அப்போ நீங்கள் அவனை கவனிக்காமல் இருக்கிறத பார்த்துட்டு, ஏய் உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ எல்லாம் ஃப்ளென்ச் ஆகிட்டு அவர் யாரை பற்றி சொல்கிறான்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. நீங்களும் திரு முழிச்சிட்டு பார்க்குறீங்க. பட் உங்கள் ஃப்ரெண்டு அவர் ஒன்று தாண்டி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்தா தேங்கோட ஷார்ப் ஐஸ் உங்களை தான் பார்த்துட்ருக்கு. நீங்கள் கல் பண்ணிவிட்டு ப்ரொஃபஸர் கிம் ஒயன்
அறிவில்லை வயன் உனக்கு? ஆ, கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒரு டாக்டர் ஆக போகிற நீனு வெளியே போ. வெளியே போயிட்டு முட்டி போட்டுட்டு நெல்லு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் கல் பண்ணிகிட்டே அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன சொல்கிறதுனே தெரில. ஒரு மாதிரி பயத்தில் இருக்கீங்க. உங்களுக்கு அசிங்கமாக வேற இருக்குது. இன்னும் முட்டி போட்டுட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ தேங்க் சொன்னதை நீங்கள் செய்யலன்னு உடனே தேங்க்கு செம்மக்கம் வந்துடுது. ஸோ அவன் ஸ்கேல்பில் கையில் வச்சுட்டே உங்கள் கிட்ட வரான். நீங்கள் பயத்தில் 2-3 ஸ்டெப் அப்படியே பின்னாடி போயிட்டு அப்படியே கீழே விழலான்னு போகிறீங்க. ஆனால் தேங்க அப்படியே உங்களை பிடிச்சி கிட்ட இழுத்து, ஒய்யன் தானே உன் பேர், என்ன காது கேட்காதா, போவலியா அப்படின்னு உங்கள் ஃபேஸ் கிட்ட கத்துறான். நீங்கள் அப்படியே ஃப்ரெஞ்ச் ஆகிட்டு அப்படியே குடுகுன்னு போகிறீங்க. தேங்காண்ணா ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். நீங்கள் ஸ்டாப் ஆகிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அவன் ஸ்மார்க் பண்ணிவிட்டு உங்களை பார்த்துட்ருக்கான். உங்களுக்கு ஒன்றும் புரியல. மிஸ்டர் கிம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சுத்தே ஸ்மார்க் பண்ணிகிட்டே அப்படியே உங்கள் கிட்ட வரான் அந்த ஸ்கேல்பில் வச்சுட்டே. நீங்கள் அவன் ஸ்கேல்பில் கையில் பார்த்த உடனே ஒரு மாதிரி கல் பண்ணிவிட்டு பயத்தில் நின்று பார்த்துட்ருக்கீங்க. சுத்தே உங்கள் கிட்ட வந்து உங்கள் காது கிட்ட வந்து சொல்கிறான், வெளியே போவாதோ என் கூட வா. ஓகே, கோட் என்ன அழுக்காக இருக்கு, ரிமூவ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு ஒன்றும் புரியல. சார் அண்ணா வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போயிடுறான். உங்களுக்கா பக்கு பக்குன்னு இருக்குது. ஸோ கோட்டை பொறுமையாக கழட்டிட்டு அப்படியே உள்ளே வரீங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்த பிறகு தான் உங்களுக்கு தெரியுது இது வந்து கட்டிங் செக்ஷன் சொல்லிட்டு. நீங்கள் அப்படியே கல் பண்ணிவிட்டு அந்த பாடியை பார்க்காமே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து நிற்கிறீங்க தே பக்கத்தில். ஏன்னா அவன் சொல்லியிருக்கிறதுனால. ஸோ அந்த நின்ன ஒன்று தேங்க அப்படியே ஸ்மார்க் பண்ணிவிட்டு, ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்களுக்கு கட் பண்ணி சொல்லித்தர போகிறதில்ல. இன்றைக்கி என் அசிஸ்டண்ட் யார் தெரியுமா, வயன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அப்படியே உங்களை பார்க்குறாங்க. உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே கல் பண்ணிகிட்டே உங்களை பார்க்குறா. நீங்கள் அப்படியே உங்கள் ஐஸை வியர்டாக்கிட்டு உடனே தேவை தான் பார்க்குறீங்க. தேவை அப்படியே உங்களை பார்த்து ஸ்மார்க் பண்ணிகிட்ருக்கான். உங்கள் கையெல்லாம் நடுங்குது. அதை அவன் பார்க்குறான். அவன் ஸ்மார்க் பண்ணிகிட்டே அவன் கையில் இருக்க க்ளவுஸை பொறுமையாக கழட்டுறான். நீங்கள் பார்க்குறீங்க என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திடீர்னு அப்படியே உங்கள் கையை பிடிச்சி கிட்ட இழுக்கிறான். ஸோ இப்போ நீங்கள் அவனுக்கு முன்னாடி இருக்கீங்க, அவன் உங்கள் பின்னாடி இருக்கான். உங்கள் கையை வேற பிடிச்சிட்ருக்கான். ஸோ அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸோ எல்லோரும் வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே எல்லாரையும் பார்த்து ஒரு முறை தான் அவங்க அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறாங்க, இங்கே எதுவுமே நடக்காத மாதிரி. ஸோ அப்படியே அவனுடைய ஹெட் எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஹெட் மேலே வச்சு அப்படியே உங்கள் கையை அப்படியே மேலே தூக்கி பிடிக்கிறான். நீங்கள் அப்படியே ஷிவரி ஆன்சல, சார் சார் என்ன பண்ணுறீங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸ்மார்க் பண்ணிவிட்டு அவன் கையில் இருந்த க்ளவுஸ் அப்படியே உங்கள் கையில் போட்டு விட்றான். நீங்கள் அப்படியே லைட்டாக ப்ரீத் பண்ணிவிட்டு, சார் நான் போட்டுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் எதுவுமே மதிக்காமல் உங்கள் இன்னொரு கையை அப்படியே பிடிச்சி மேலே தூக்கி அந்த கையிலையும் அப்படியே க்ளவுஸ் போட்டு விட்றான். ஸோ க்ளவுஸ் போட்டு விட்டுட்டு அப்படியே உங்கள் கையில் ஸ்கேல்பல் கொடுத்துட்டு அப்படியே அந்த டெட் பாடி கிட்ட போகிறான். உங்களுக்கா இன்னும் பயமாக இருக்குது. சார் இது என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார், எனக்கு பயமாக இருக்குது சார், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சார் என்ன இது மாதிரி டெட் பாடியெல்லாம் பார்த்ததில்லை சார், என்னை விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடலான்னு பார்க்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது அங்கே கிட்ட போகிறதுக்கே. ஏன்னா அந்த டெட் பாடியை ஆல்ரெடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி மறுபடியும் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. அதோடைய கண்ணெலாம் ஸ்டிச் பண்ணி தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு அப்படியே ஷிவர் ஆகுது. ஏன்னா நீங்கள் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். நீங்கள் ஆக்சுவலாக இங்கே 2 years படிச்சுட்ருக்கீங்க. இது உங்கள் 3rd year. ஸோ அந்த 3rd yearலேருந்து அப்படியே ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் நிறைய வந்து ப்ராக்டிக்கலாக பண்ண வேண்டியதாக இருக்கும். இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் லேப். அண்ட் தென் வந்து இந்த லேப் வந்து ஒரு ஹியூமன் பாடியை கட் பண்ணுறது தான். ஸோ ஒரு டெட் பாடியை நீங்கள் பார்த்து கட் பண்ணணும். அட்லீஸ்ட் அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் இந்த கிளாஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டெட் பாடியை பார்த்தது கூட இல்லை. என்னதான் நீங்கள் டாக்டராக போயிருந்தாலும் இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஆனால்
வேணுமுன்னே உங்களை அந்த பாடி கிட்ட கொண்டு போயிட்டு அப்படியே நிற்க வைக்கிறான். ஸோ உங்கள் ஸ்டொமக் அப்படியே அந்த ஸ்ட்ரக்சரில் நல்லா அழுத்தி இருக்கு. உங்கள் பின்னாடி அப்படியே நிற்கிறான். அப்படியே உங்களை ரொம்ப அழுத்தி நிற்க வச்சுருக்கான். உங்களுக்கா அப்படியே பயமாக இருக்குது. ஸோ இந்த பயத்தில் எப்படி நிற்கிறான்றது கூட உங்களுக்கு சுத்தமாக கவனமே இல்லை. உங்கள் கையெல்லாம் செம்மையாக ஷிவர் ஆகுது. ஸோ அப்படியே ஸ்மார்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஷோல்டர்லேருந்து அவன் கையை வச்சு அப்படியே ரப் பண்ணிட்டு உங்கள் கையை அப்படியே பிடிக்கிறான். ஸோ பிடிச்சி ஸ்கேல்பலில் அப்படியே உங்கள் கையில் வச்சு அவன் உங்கள் கையை அப்படியே இறுக்கமாக பிடிச்சிக்கிறான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த டெட் பாடியை கட் பண்ண போகிறோம். எல்லாரும் கான்சன்ட்ரேட்டாக இருக்கணும். உங்கள் ஐஸ் அங்கே இங்கன்னு போவே கூடாது. கரெக்டாக இந்த ஸ்கேல்பலோட டிப்பில் தான் உங்கள் ஐஸ் இருக்கணும். புரிஞ்சுதா? நடக்கணும் இப்படி அப்படி போகிறத பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். என்னை பற்றி நல்லாவே தெரியும் உங்களுக்கு. கண்ணால் பார்க்கணுன்னா பிரச்சனை இல்லை, காமிச்சிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் இன்னொன்று சார் எங்களுக்கு தெரியும் சார் நீங்கள் எப்படின்னு. நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். கைஸ் கான்சன்ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிளாஸோட ரெப்ரசன்டேட்டிவ் சொல்கிறான். ஸோ சொன்னோடனே எல்லாருமே அப்படியே கல்ப் பண்ணிட்டே அந்த ஸ்கேல்பல் மட்டும்தான் பார்க்குறாங்க. ஸோ அப்படியே ஸ்மார்க் பண்ணிவிட்டு அவனுடைய ஹேண்ட்ஸ் அப்படியே உங்கள் ரிஸ்டில் அப்படியே ரேப் பண்ணி உங்களுக்கு இன்னும் உன் பாடிக்குள்ளே நல்லா பிடிச்சி இழுத்துட்டு இன்னொரு கையை அப்படியே அந்த டெட் பாடியோட த்ரோட்டில் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணுறான். ஸோ ப்ரெஸ் பண்ண உடனே ஆல்ரெடி அங்கே கட்ஸ் இருந்திருக்கோம்ல. ஸோ அந்த போட்ட கட்ஸ் அப்படியே தையல் பிரியுது. நீங்கள் அப்படியே கண்ணை மூடிக்கிறீங்க. அப்படியே குனிஞ்சு உங்கள் சின்னோட சின்ன வச்சு ரப் பண்ணிட்டே உங்களை பார்க்குறான். நீங்கள் கண்ணை மூடிக்கிறது தெரிஞ்ச உடனே அவன் கை உங்களுடைய விஸ்டில் தானே வச்சுருப்பான். ஸோ அப்படியே உங்கள் விஸ்ட்டை பிடிச்சி செம்மையாக ப்ரெஸ் பண்ணுறான். நீங்கள் கத்துறீங்க, வலிக்குது சார். அயன், கண்ணை ஓப்பன் பண்ணி பாரு. புரியலையா? அப்படின்னோடனே நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணி முன்னாடி இருக்க ஃப்ரெண்ட்ஸை தான் பார்க்குறீங்களே தவிர கீழே குனிய மாட்டீங்க. அப்படியே உங்கள் ஸ்டொமக்கில் வச்சுருந்த கையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரப் பண்ணி உங்கள் மேலே கொண்டு வரான். நீங்கள் கல் பண்ணிவிட்டு அவன் கையை அப்படியே தட்டி விடணுன்னு பார்க்குறீங்க. ஆனால் ஸ்மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாரு ஒயன், என்ன நினச்சிட்ருக்க? சும்மா எல்லாருக்கும் டீச் பண்ணிட்டு கொடுத்துட்ருப்பேன், நீ கண்ணு மூடின்னு இருப்பியா? ஸ்டூடெண்ட்ஸ் கான்சன்ட்ரேட் அப்படின்ன உடனே எல்லாருமே உங்களை பார்க்காம டெட் பாடியில் வச்சுருக்க ஸ்கேல்பலோட டிப்பை தான் பார்த்துட்ருக்காங்க. யாருமே உங்களை கவனிக்கலை. ஸோ அப்படியே உங்கள் பாடியில் ரப் பண்ணிகிட்டே அப்படியே உங்கள் நெக்கிட்ட வரைக்கும் வந்துட்டான். நீங்கள் அப்படியே அழுகுறீங்க. இதுதான் உங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கூட. பட் பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஏன்னா அந்த காலேஜ்லேயே 2-3 ஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபஸரில் தான் டாப்பு. ஸோ எதுக்கு எத்தாலும் அடிச்சிடுவான், திட்டிடுவான். ஸோ யாராலையும் அவனை இது பண்ண முடியாது. ஏன்னா அவன் ஹை ரேங்க் ப்ரொஃபஸர். அவனுக்கு கீழே ஒர்க் பண்ணுற யாருமே இது வரைக்கும் தப்பு பண்ணதே இல்லை. ஸோ ஒரு பர்ஃபெக்டான டீச்சர் அவன். ஸோ அதனால் அவனை பற்றி டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணாலுமே யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா சவுத் கொரியாவில் அது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி. அண்ட் தென் அதில் இருக்க டாக்டர்ஸ் எல்லாருமே ஹையாக தான் இருப்பாங்க. அதனால் தான் அங்கே டாப் மோஸ்ட் டீச்சிங் ப்ரொஃபஸர். ஸோ அவன் ஜாயின் பண்ணி 2 monthsலேயே அவன் செம்ம கிரேட்டுன்னு ப்ரூவ் பண்ணியிருப்பான். ஸோ அதனால் அவன் பேரில் என்ன கம்ப்ளைண்ட்ஸ் வந்தாலுமே யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஈவன் பேரண்ட்ஸ் கூட கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ்க்கு அவங்க பசங்க நல்ல கிரேட்ஸ் எடுத்து அந்த காலேஜ்லேருந்து வெளியே வரணும்னு தான் ஆசை. ஸோ அதனால் என்ன பண்ணாலுமே நோ ரைட்ஸ் டு ஆஸ்க் ஹிம். ஸோ நீங்கள் அப்படியே ஐஸை இறுக்கமாக மூடிட்டு ஒரு மாதிரி ஹெவியாக ப்ரீத் பண்ணுறீங்க. அப்படியே உங்கள் கழுத்தை பிடிச்சி உங்களுடைய த்ரோட்டை நல்லா ப்ரெஸ் பண்ணுறான். உங்களால் கத்த வர முடியல. கண்ணை திறந்து அந்த டெட் பாடியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காது கிட்ட விஸ்பர் பண்ணுறான். நீங்கள் அப்படியே உங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ண அடுத்த நிமிஷமே உங்கள் ஐஸ்லேருந்து அவ்வளோ டேர்ஸ் கீழே விழுது. ஆனால் உங்கள் ஐஸ் ரொம்ப பிளரியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த விஷயம் சரியாக தெரியல. நீங்கள் மனசுக்குள்ளேயே ப்ரே பண்ணிக்கிறீங்க, இது வரைக்கும் அந்த விஷயம் தெரியலன்னு சொல்லிட்டு. அப்படியே உங்கள் கிட்ட உங்கள் சின்னில் இருக்க உங்களுடைய டியர்ஸ் அப்படியே அவன் லிப்ஸை வச்சு அப்படியே கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஒன்றும் புரியல. இவன் பிஹேவியர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பயமாக வேற இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே முழிச்சிட்ருக்கீங்க.
சுத்தே அப்படியே உங்களை பார்த்துட்டே பர்ஃபெக்டாக கட் பண்ணுறான். ஸோ நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் ஐஸ் ரொம்ப பிளரியாக இருக்கிறதுனால அந்த விஷன் உங்களுக்கு சரியாக தெரியல. ஆனால் நீங்கள் ரொம்ப ஷிவர் ஆகிட்டே இருக்கீங்க. அந்த பிளர் விஷன்லேயும் நீங்கள் கட் பண்ணுறது நல்லாவே தெரியுது, உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ தேன் கரெக்டாக அந்த டெட் பாடியோட ஸ்டொமக் வரைக்கும் கட் பண்ணிட்டான். ஸோ அங்கே இருக்க ஸ்டிச்சஸ் மொத்தமாக கட் ஆகிட்டு அந்த பாடி அப்படியே 2ஆக ஓப்பன் ஆகுது. நீங்கள் அந்த ஓப்பன் ஆன உடனே மறுபடியும் கண்ணே இருக்கமாக முடிக்கிறீங்க. ஸோ தேஸ் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் நெக்லேருந்து ரப் பண்ணிகிட்டே இருக்கான். உங்களுக்கு அது ரொம்ப டிஸ்கஸ்டாக இருக்குது. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, என்ன பண்ணுறதுனும் புரியல. எதனா தள்ளி விட்டால் எதனா ப்ராப்ளம் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அதே பொசிஷனில் இருக்கீங்க. சுத்தே அப்படியே ஸ்மார்க் பண்ணிகிட்டே உங்களை பார்த்துட்டே இருக்கான். பட் அவன் கொஞ்சம் கூட அந்த டெட் பாடியை பார்க்கல. பட் பர்ஃபெக்டாக கட் பண்ணியிருக்கான். ஸோ அப்படியே கட் பண்ணிவிட்டு மறுபடியும் செஸ்ட் கிட்ட வந்து அங்கே ஒரு அறுப்பு போட்டு அந்த செஸ்டையே 2ஆக ஓப்பன் பண்ணி அங்கே இருக்க ரிப்ஸ் பற்றிலாம் காமிச்சிட்ருக்கான். ஸோ அந்த ரிப்ஸ் பற்றிலாம் சொல்லிகிட்டே இருக்கான். பட் கொஞ்சம் கூட அந்த டெட் பாடியை பார்க்கல. ஸோ அந்த ஸ்கேல்பில் பாயிண்ட் பண்ணி சொல்கிறான். பட் அவருடைய ஐஸ் எல்லாமே உங்கள் மேலே தான் இருக்குது. உங்கள் ஐஸ் பிளரியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது அவ்வளோவா தெரியல. நீங்கள் அப்படியே பயத்தோடு உங்கள் கண்ணை சுருக்கி தான் பார்க்குறீங்க. ஸோ சுத்தமாக தெரியக்கூடாதுன்றதுக்காக அதை ஸ்மார்க் பண்ணிட்டே அப்படியே உங்ககிட்ட வந்து, கவலைப்படாத வயன், நான் உனக்கு பர்சனலாக ப்ரைவேட்டாக இந்த கிளாஸை நடத்துகிறேன். நீ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. கண்ணை மூடிக்கோ, கண்ணை மூடிக்கோ அப்படின்ன உடனே நீங்கள் பயத்தில் அப்படியே கண்ணை மூடிக்கிறீங்க. அப்படியே ஸ்மார்க் பண்ணிவிட்டு, குட், இப்படி தான் நான் சொல்கிறது எல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறான். எல்லா ஸ்டூடெண்ட்டும் அப்படியே அந்த ரிப்ஸ் அப்படியே பயந்து போய் பார்க்குறாங்களே தவிர கொஞ்சம் கூட யாருமே அவங்களுடைய ஹெட்டை அப்படியே லிஃப்ட் பண்ணி தேவை பார்க்கல. அப்படியே ப்ரௌடாக ஸ்மைல் பண்ணிவிட்டு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் இப்போவும் அவன் கொஞ்சம் கூட அந்த டெட் பாடியை பார்க்கல, உங்களை தான் பார்த்துட்ருக்கான். ஸோ மோர் தென் 2 hours கழிச்சு அந்த கிளாஸ் முடியுது. அது வரைக்குமே உங்களை பேக்கப் பண்ணிவிட்டு அவருடைய ஹேண்ட்ஸை உங்கள் விரிஸ்லேயும் இல்லைன்னா உங்களுடைய நெக்லேயும் அவன் லிப்ஸை உங்கள் நெக்லேயும் வச்சுட்டு ரப் பண்ணிகிட்டே இருந்திருப்பான். அவங்களால எதுவுமே சொல்லியிருக்க முடியாது. அந்த 2 hours நீங்கள் அழுதுட்டு தான் இருந்திருப்பீங்க. உங்களுக்கு அதை விட்டால் வேறு எதை பண்ணுறதுன்னு கூட தெரியல. ஸோ கரெக்டாக கிளாஸ் முடிஞ்ச உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே நிமிர்ந்ததுக்குள்ள அவங்கள விட்டு தள்ளி போயிடுறான். ஸோ நீங்கள் மட்டும்தான் இங்கே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி சேடாக ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் அழுது உங்கள் கண்ணே வீங்கி போச்சு. ஸோ அங்கேருந்து எல்லாம் பொறுமையாக போகும்போது ஸோ நீங்களும் வேகமாக அந்த க்ளவுஸ்லாம் கட்டிட்டு வெளியே போகலான்னு போகிறீங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டும் விட்டா போதும்டா சாமின்னு அவங்களும் வேகமாக வெளியே போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டே உங்கள் ஃப்ரெண்டு போயிருப்பா பயத்துலேயே, அவளுக்கு வாமிட் வர ஆரம்பிச்சிருக்கோம். பட் இருக்கான், எதுவும் பண்ண முடியாதுன்றதுனால தான் பாதி பேர் அவங்களுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ பெல் அடித்தோடனே எல்லாம் விட்டா போதும்டா சாமின்னு எல்லாம் வெளியே ஓடுறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் கையில் அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதனால அதை வச்சுட்டு அந்த க்ளவுஸ்லாம் கழுவிட்டு போகிறதுக்குள்ள அப்படியே அவனோட ஹேண்ட்ஸை உங்கள் நெக்கில் ரேப் பண்ணி மறுபடியும் உங்களை கிட்ட இழுத்து உங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்கா. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. சார் என்ன 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 சார் பண்ணுறீங்க? விடுங்க சார், பயமாக இருக்கு சார், விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிகிட்டே இருக்கீங்க. அப்படியே உங்கள் கிட்ட வந்து உங்கள் காது கிட்ட, வயன் கரெக்டு தானே? ஆமாம் சார், வயன் தான். சரி வயன், நான் தான் சொன்னேன்ல உனக்கு ப்ரைவேட்டாக கிளாஸ் இருக்குன்னு, ஏன் போகிற? சார் எனக்கு சார் ப்ளீஸ் சார், பயமாக இருக்குது சார். சார் இங்கே பயமாக இருக்குது சார், எனக்கு ப்ளீஸ் சார் என்னை விடுங்க சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு இங்கே நிற்கவே பயமாக இருக்குது சார். அங்கே அது அது க்ளோஸ் பண்ணுங்க சார், க்ளோஸ் பண்ணுங்க சார், க்ளாத்தை வச்சு க்ளோஸ் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னமும் அந்த டெட் பாடியை பற்றி பேசிட்டே இருக்கிறதுனால அப்படியே ஸ்மார்க் பண்ணிவிட்டு அவன் லிப்ஸை அப்படியே உங்கள் நெக்கில் வச்சு அப்படியே ஸ்மெல் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் அதை எதுவுமே பார்க்கல. உங்களுக்கு இப்போதைக்கு அந்த ரூமை விட்டு வெளியே போகணும், வெளியே போயிட்டு உங்கள் கையெல்லாம் கழுகணும், இல்லைன்னா அவ்வளோதான் உங்களுக்கு. சுற்றி அப்படியே அவனுடைய ஹேண்ட்ஸ் எடுக்கிறான். ஸோ உங்கள் கழுத்தை சுற்றி ராப் பண்ணியிருப்பான்ல, அவங்க கழுத்தை அப்படியே டச் பண்ணிகிட்டே எடுக்கிறான். ஆனால் நீங்கள் அதை எதுவுமே கவனிக்கலை. இப்போதைக்கு உங்களுடைய ஒரே தாட் அந்த ரூமை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான்
ஸோ அவள் எடுத்த அடுத்த செகண்டே நீங்கள் அங்கேருந்து ஓடி போகிறீங்க. ஸோ நீங்கள் ஓடி போகிறத பார்த்து ஸ்மார்ட் பண்ணிட்டு நாளைக்கும் இந்த கிளாஸ் இருக்கும், ஏன் நாளைக்கும் நீ தான் என் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லி ஸ்மார்ட் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி பார்க்குற அந்த டெட் பாடியை. ஸோ அதை பார்த்துட்டு அச்சோ பாவம் நீ செத்து போயிட்ட பிறகு என்கிட்ட மாட்டி தவிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேல்பில் எடுத்து அங்கே ஸ்டிச்சில் இல்லைல்ல, ஸோ அந்த ரிப்ஸ் மேலேயே குத்துறான். அந்த ரிப்ஸ் பாதி வந்து அப்படியே கிராக் ஆகுது, ஆனால் பிரேக் ஆகலை. சுற்றி அப்படியே ஸ்மார்க் பண்ணிவிட்டு ஃபீல் ஸோ பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பாடி அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ அடுத்த கிளாஸ்க்காக இங்கே நீங்கள் வெளியே ஓடி வந்து ரெஸ்ட் ரூம் போகிறீங்க. ரெஸ்ட் ரூமில் பார்த்தா பாதி கேர்ள்ஸ் வாமிட் பண்ணிகிட்ருக்காங்க. அது இன்னமும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. உங்கள் கை கழுவியே ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ பாய்ஸ் ரெஸ்ட் ரூம்குள்ளே போனால் அங்கே இதுக்கும் மோசம். பசங்க எல்லாம் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கானுங்க. அவனால சுத்தமாக முடியல. அந்த பார்த்துட்டு வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அப்போ தான் பார்க்குறீங்க அங்கே ஸ்டாஃப்ஸ். உடனே வந்து அப்படியே பொறுமையாக போகிறீங்க, ஆனால் அங்கே யாருமே இல்லை. ஸோ உடனே உள்ளே போயிட்டு அப்படியே உங்கள் கையை அப்படியே வேகமாக கழுவிட்டே இருக்கீங்க. சி நான் இதுக்கப்புறம் அந்த கிளாஸ் போக மாட்டேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்துலேயே ஹேண்ட் வாஷ் இருக்குது, கத்திக்கிட்டே வாஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ டிஸ்கஸ்டாக இருக்குது. உங்கள் கை உங்களுடைய எல்போஸ் வரைக்குமே அப்படியே வாஷ் பண்ணுறீங்க அவ்வளோ பயத்தில். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணியை உங்கள் ஃபேஸில் ஸ்மாஷ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அவ்வளோ பயமாக இருக்குது. ஸோ மோர் தென் 10 மினிட்ஸ் உங்கள் கையையும் ஃபேஸையும் வாஷ் பண்ணிட்ட பிறகு பொறுமையாக அப்படியே உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ப்ரீத் எடுத்துகிட்டு ஐஸை ஓப்பன் பண்ணி அப்படியே மிரரில் உங்கள் ஃபேஸை பார்க்குறீங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. ஸோ உங்கள் ஃபேஸில் இருக்க வாட்டர்ஸ்லாம் அப்படியே உங்கள் கையை வச்சே வைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போகலான்னு சொல்லிட்டு டோரில் கை வைக்கிறீங்க. பார்த்தா அந்த டோர்லேருந்து யாரோ உள்ளே வராங்க. உங்களுக்கு அவ்வளோதான் செம்ம பயம், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டோர் திறக்கிற அந்த கேப்பில் அந்த டோருக்கு சைடில் போய் ஒழிஞ்சிக்கிறீங்க. டோரை திறந்துட்டு உள்ளே வர்றது வேறு யாரும் இல்லை, தயாங் தான். அவனை பார்த்துட்டு நீங்கள் இன்னும் கப்புச்சுப்புன்னு ஆயிடுறீங்க. ஓகே கைஸ், இந்த இடத்துல நான் இந்த எபிசோடை முடிக்கிறேன். மேபி ஓகேவா, மேபி இதுக்கப்புறம் இந்த சேனலில் இந்த எபிசோட் போடலைன்னா கண்டிப்பாக போயிட்டு இதுவில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் பாருங்கடா, நான் இன்னொரு சேனலுக்காக லிங்க் கொடுத்துருப்பேன். ப்ளீஸ் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க, ஐ எம் ஸோ சாரி. கண்டிப்பாக இந்த சேனலில் மறுபடியும் வந்து எப்படி இந்த சேனலை ரெக்கவர் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் இந்த சேனலில் கண்டிப்பாக வீடியோஸ் போடுவேன். இந்த சேனலை நான் சத்தியமாக விட மாட்டேன். இட்ஸ் மை ட்ரீம் சேனல். அதே இதில் நிறைய என்னுடைய ஒர்க்ஸ் இருக்குது. 2 years ஆஃப் ஒர்க்ஸ். 2 yearsனால் சும்மா இல்லைடா, நிறைய வீடியோஸ் இருக்குது. இதில் நிறைய எமோஷன் இருக்குது. ஒரு சிலதுலாம் செம மொக்கையாக இருக்கும், ஒரு சிலதுலாம் ஹார்ட் வார்மிங்காக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு ப்ளீஸ் ஓகேவா அந்த சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அந்த சேனல் வந்து எனக்கு ஜஸ்ட்டு ஒரு ஷார்ட் டைம் பீரியட் தான். பட் நம்ம சேனல் மறுபடியும் நம்ம ரிட்டர்ன் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இந்த சேனலில் நம்ம கண்டினியூ பண்ணலாம் கைஸ். ஓகே பை பாய், லவ் யூ சரங்க பிடிஎஸ் சரங்க அம்மி. மறக்காமல் நான் சொன்னது செஞ்சுருங்க. பை பாய். அதை உங்கள் உடம்பையும் பார்த்துக்கோங்க.